தீபாவளியை ஒட்டி புதுக்கோட்டையில் உள்ள மலர் சந்தையில் மல்லிகை கிலோ 3500 உயர்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், விலை உயர்வுக்கு என்ன காரணம்? வியாபாரம் எப்படி இருக்கிறது? புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே மலர் சந்தை மற்றும் ஏலக்கடை செயல்பட்டு வருகிறது. இங்குதான் தினந்தோறும் காலையிலிருந்து சுற்றியுள்ள பகுதியில் விவசாயிகள் தங்கள் விளைவித்த பூக்களை கொண்டு விற்பனை செய்வதுதான் வழக்கம். மேலும் நாள்தோறும் இங்கு 1 முதல் 2 டன்னுக்கு மேலான மல்லிகை, கனகாம்பரம், சம்மங்கி, பிச்சி, செண்டி, முல்லை உள்ளிட்ட பூக்கள் அங்க விற்பனைக்கு கொள்முதல் நிலையங்கள் மற்றும் மூலம் கொள்முதல் முயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் இந்த மலர் சந்தையில மற்றும் ஏலக்கடையில தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குவிந்து வராங்க. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெண்கள் தலையில் சூடக்கூடிய பூக்கள் மற்றும் அனைத்து விலை அதிகரித்துள்ளது. குறிப்பா நேற்று மல்லிகைப்பூ 2000 ரூபாய் வித்த மல்லிகைப்பூ இன்று 3000, 3000 முதல் 3500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல் முல்லைப்பூ நேற்று 2000 ரூபாய் விற்ற முல்லைப்பூ இன்று 2500 ரூபாய்க்கும், அதே போல் நேற்று ஜாதிப்பூ 1000 ரூபாய் விற்ற ஜாதிப்பூ 1500 ரூபாய்க்கும், அதே போல் வாசனை இல்லாத காக்கரட்டான் 2000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வருவது. மேலும் பூக்களை வாங்க பொதுமக்கள் தென்னை விடுவாங்க. அந்த விலையேற்றத்தினால தென்னை விடுறதுனால அதே போல செண்டிப்பூவா இருக்கட்டும், அதை தவிர மக்கள் மற்ற பூக்களின் விலையிலையும் கணிசமாகவே உயர்ந்தது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாகவே பரவலாக விட்டு மழை பெய்து வருவதாலும் இந்த பூக்களின் விலை அதிகரித்து உள்ளதாகவும் கூட தெரிவிக்கிறாங்க. மேலும் அது மட்டும் இல்லாம பண்டிகை காலங்களில் பூக்களின் விலை அதிகரிப்பு என்பது வழக்கம் தான் என்றும் பூ உற்பத்தி மற்றும் வியாபாரிகள் தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த பூக்களின் விலை விற்பனைக்கு சேர்ந்த விவசாயிகள் இந்த கடந்த வாரங்கள் அதாவது விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட பூக்களின் விலை அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நன்றி ரியாஸ், விவரங்களுக்காக.